இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன போன் எடுக்கலையா? இவ்வளவு நம்பிதான் என்ன டென்ஷன் ஆகாம இருக்க சொல்றியா? நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் யாருக்கும் தெரியாம வெண்ணிலாவை கூட்டிட்டு வரேன். இல்ல நானும் கூட வரேன். ஏய், நானே காம்பவுண்ட் ஏறி தான் உள்ள குதிச்சு போகணும் சாரா. உன்னை எப்படி நான் கூட்டிட்டு போக முடியும்? புரிஞ்சுக்கோ சாரா, 5 மினிட்ஸ் நீ கார்லயே வெயிட் பண்ணி, நான் வந்துடுறேன். சரி போ. இங்கே இரு. வேறு இல்லாம துளுக்கிற வகையை சேர்ந்த ஒரு மரக்கொம்பை எடுத்து அது உச்சியில 12 இலை இருக்கிற மாதிரி ஒரு மாங்கொத்தை கட்டி அதுக்கு கீழே மஞ்சள் துணியில வனமுறியாத மஞ்சள் கொம்பை போட்டு முடிச்சு அதுல கட்டி பூ சுத்திட்டு கல்யாணம் ஆன பெரியவங்க எல்லாம் அந்த கொம்புக்கு மஞ்சள் தடவி பொட்டு வச்சுட்டு பந்தக்கால் நட வச்சிருக்கிற குழியில தனம், அதாவது காசு, தானியம், அதாவது நவதானியம், பால், கோமியம், பூ எல்லாம் போட்டு பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பந்தக்காலை தூக்கி அதுல நட்டு கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைச்சு வச்சு மனசார இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கும்பிடணும். அவ்வளவுதான் சாங்கியம். ஏன் பண்றோம்னு சொன்னது சரிதாமா, ஆனா எப்படி பண்ணணும்னு சொல்லலையே, அதையும் சொல்லிடுங்க. அண்ணே, அக்கா சொல்ல சொல்ல நம்ம சாங்கியத்தை செய்வோம். ஆமா, வேலையை ஆரம்பிப்போம். அதுவும் சரிதான். சீக்கிரம் ஆரம்பிங்க, அப்பதானே நாங்க நினைச்சது நடக்கும். ஏங்க, நீங்க போய் பந்தக்கால் எடுத்துட்டு வாங்க. போப்பா, போய் எடுத்துட்டு வாங்க. ஏன் பரம, இனிமே தானே மஞ்சள் தேய்க்கணும், அதுக்குள்ள உன்னை யார் தேய்க்க சொன்னது? ஏங்க, நான் எங்க அதெல்லாம் தேய்க்க போறேன்? நான் எதுவுமே தேய்க்கலையே. நீ தேய்க்காம வேற யாருமா தேய்ச்சிருப்பாங்க? மாமா, நான் தான் தேய்ச்சி வச்சேன். ஏன் மங்கா இப்படி பண்ண? அது ஒண்ணு இல்ல மாமா, முன்னாடியே மஞ்சள் தேய்ச்சி வச்சிட்டோம்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பந்தக்கால நட்டுடலாம்ல, அதான் தேய்ச்சி வச்சேன். ஏன் நான் என் பொண்ணுக்கு உரிமையா செய்யக்கூடாதா என்ன? சரி, அதனால ஒண்ணு தப்பு இல்ல. மறுபடியும் எல்லாரும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜையை முடிச்சிடலாம். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரிம்மா. வழக்கமா வருண் என்ன ஏமாத்துற மாதிரி தான் இப்பவும் ஏமாத்திருக்கான். அப்பாடா, நல்ல வேலை, கொம்பு உடையல. வெண்ணிலா, இப்ப என்ன சொன்ன? நல்ல வேலை கொம்பு உடையலன்னு சொன்னேன். அது ஏன் உடையணும்? அது நேத்து
ஏங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல என்ன பார்க்க வருவீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நீங்க போங்க. ஏங்க முதல்ல என்ன தூக்குங்க. வேண்டாங்க. நீங்க மேல வந்தா சும்மா இருக்க மாட்டீங்க. யாராவது பார்த்துட்டா அசிங்கமா போயிடும். நீங்க போங்க. வெண்ணிலா, ரொம்ப நேரமா நான் தொங்கிட்டு இருக்கேன். என்னால கை வலிய தாங்க முடியலங்க. தயவு செஞ்சு மேல தூக்குங்க ப்ளீஸ். கை வலிக்குதா? இருங்க. வரும் நாங்க பாருங்க. பந்தக்கால் உடைஞ்சு போயிருக்கு. ஐயோ. ஏங்க ஐயோ, அது உடைஞ்சா இவங்களுக்கு என்ன? இதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷனா ஓடுறாங்க? ஐயோ, பந்தக்கால் எப்படி உடைஞ்சிருக்கும்? ஏங்க மேல ஏறி வரும்போது இந்த ஏணி விழுந்துருச்சு. பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த கொம்பை பிடிச்சா அதுவும் உடைஞ்சிருச்சு. ஐயோ, இது உடைஞ்ச அபசகுணம்னு நினைப்பாங்களே. முதல்ல இத சரி பண்ணணும். இருங்க நான் வரேன். ஏங்க வெண்ணிலா, நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இருங்க வரும். இத மாத்திட்டு பொறுமையா பேசிக்கலாம். ஐயோ, யாராவது வந்துட போறாங்க. வெண்ணிலா, இருங்க. கொம்புக்கு பூச மஞ்சள் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இது புடிங்க. ஏங்க வெண்ணிலா, நைட்டு கூட வரணும் நானும் இவள பார்த்து பேசுறதுக்காக தான் இங்க வந்தோம். ஆனா அந்த நேரம் பந்தக்கால நடும்போது ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு கன்வின்ஸ் பண்ணி வருண் அனுப்பியிருக்கா. இப்ப வந்து பார்த்தா இங்க எல்லாமே ஸ்மூத்தா நடந்துகிட்டு இருக்கு. நைட்டு நீயும் வருண் கூட இங்க வந்திருந்தியா? ஆமா. அப்போ இந்த ஸ்டோரிக்கு டூ சைடு இருக்கா? வாட்? ஒன்னும் இல்ல. அந்த ஈவென்ட்ல நீ வருண் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது உனக்கும் வருணுக்கும் ஏதாவது இருக்கும்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாட் எவர். எனக்கு இப்போ வெண்ணிலா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியணும். கூப்பிடவல. வெண்ணிலா, இரு இரு, அவசரப்படாத. நான் வெண்ணிலா யாருன்னு சொல்றேன், அதை கேட்டு நீயே முடிவெடு. என்ன நீயும் வருண் மாதிரி அந்த வெண்ணிலா ரொம்ப நல்லவ, அவ சொன்னா சொன்னதை செய்வான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பாக்குறீங்களா? ஏய், நிறுத்துறியா? நானே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திட முடியாதான்னு போராடிட்டு இருக்கேன். நான் ஏன் உன்னை சமாதானப்படுத்தணும்? வாட்? டெல் மீ. ஆமா, வருண் வெண்ணிலாவோட கல்யாணம் நடக்க கூடாது.